நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 18ஆம் தேதி வரை கோடை மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தரைக்காற்றினுடைய வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் இடி மின்னலுடன் அதே போன்று தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடிய அளவில் கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு திசைகள் பகுதிகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும் நீடிக்கிறது என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த 5 தினங்கள், அதாவது வரக்கூடிய 16ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களுடைய உள் மாவட்ட பகுதிகளுக்குள்ளாகவும், அதே வேளையில தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது கோடைமழை என்பதனால் மாவட்டம் முழுவதும் இல்லாது மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல என்ற அளவில் இந்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோடை மழை தொடர்ச்சியாக நமக்கு ஒரு வார காலமாக பெய்து வரக்கூடிய சூழல்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறது. பல மாவட்டங்கள்ல 40 டிகிரிக்கு அதிகமாக வெப்பம் பதிவாகி வந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. பல மாவட்டங்கள்ல 40 டிகிரிக்கும் குறைவான வெப்பம் தான் பதிவாகி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலும் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும் எனவும், கோடை மழை மாலை நேரங்களுக்கு பிறகாக வரக்கூடும் என்பதனால் இரவு நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் வெகுவாக குறைந்திருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பகல் நேர வெப்பம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறான இயல்பான அளவை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர பகுதிகளை ஒட்டி சென்னை இருப்பதனால சென்னையுடைய அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றில் ஈரப்பதத்துடைய அளவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அளவில் இருப்பதனால அசௌகரியமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கோடை மழையின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனவும், வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.